ஏழை எளிய மக்கள் குடியிருப்பதற்கு வீடு, கல்வி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் திமுக அரசு தாராளமாக வழங்கி வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நகர்ப்புற மேம்பாடு வாரியத்தின் மூலம் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் கண்ணப்பர் திடல் பகுதியில் வீடுகள் இல்லாமல் காப்பகத்தில் வசித்த 114 பேருக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கான குடியிருப்பு ஆணைகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் உதயநிதி, இந்த ஆண்டு பருவமழை காலத்திற்குள் வீடு கட்டித் தரப்படும் என்ற உத்தரவாதம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார். 22 ஆண்டு கால கனவை இன்றைக்கு இந்த அரசு நிறைவேற்றியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு வாக்குறுதியை உங்களுக்கு அளித்தார்கள். அதாவது அடுத்த மழை வரத்துக்குள்ள உங்களுக்கு வீடு வழங்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்தாங்க. கழக அரசு உங்களுக்கு தந்த அந்த வாக்குறுதியை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கின்றது. தமிழ்நாட்டில் வசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வீடு இருக்கணும், குடிசைகளே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே முதன்முறையா குடிசை மாற்று வாரியத்தை தொடங்கினாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வு மேம்பாட்டு வாரியம் உயர்த்தி வீடற்ற மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்றைக்கு உங்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டிருக்கு. இனி உங்களுக்கான வீட்டில் நீங்க நிம்மதியா இருக்கலாம்.